வணக்கம். நெருப்பு தமிழன். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்களையும் காங்கிரஸுக்கு 27 இடங்களையும் கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு கட்சிகளும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னங்கப்பா, இந்தியாவை நாங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்தியாவை நொந்தியாகிற வரைக்கும் 140 வருஷத்துக்கு மேலே ஆண்ட காங்கிரஸ், அதற்கப்புறம் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக நம்ம உட்காந்துட்டு இருக்காப்புல. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை இந்த ரெண்டு கட்சிகளும் இந்தியாவே ஆளுது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்த பிடிப்பதற்கு இந்த ரெண்டு கட்சிகளும் இப்படி சின்ன பின்னமாக போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கலெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் இந்த ரெண்டு கட்சிகளும் அடம் முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டப்பா தொகுதிகளுக்கெல்லாம் தோல்வி உறுதி இறுதின்னு இருக்கும்போது இறுதி ஊர்வலம், இறுதி கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவவே நோட்டீஸ் ஓட்ட போகிற நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. காங்கிரஸ் அடேங்கப்பா என்ன புரட்சி, என்ன வசனம், அங்கே இங்கேன்னு போராடி இடத்த வாங்கிவிட்டு கடைசியாக ஆட்கள் நிறுத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டாஸ்மாக் கடையில் தினக்கூலியாக இருக்கக்கூடிய சாராயம் குடிச்சுவிட்டு நடு ரோட்டில் தள்ளாடிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி இந்த கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது.